ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன சந்தோஷம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன். அந்த வீடியோவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம், சந்தோஷம்னு சொல்லலாம், எதனாலும் வச்சுக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து என்னோட மனசுக்கு எப்படி தோணுதுன்னா, எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நான் இந்த பிஸ்னஸ் வந்து சும்மா சின்ன சின்னதாக ஆரம்பித்தது தான். பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்காக சின்ன சின்னதாக ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கக்கிட்ட தான் நான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருந்தேன், டெய்லி வச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஸ்டேட்டஸை பார்த்து என் ஃப்ரெண்டு அவங்க சஜஷன் பண்ணனால தான் எனக்கு இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிச்சு. என்னென்னா, ஒரு கோயிலில் வந்து பஞ்சகவ்ய சாம்பிராணி வந்து 100 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பவே முடியல, எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு சத்தியமாக நம்பவே முடியலங்க. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்னதாக கொடுத்துட்ருந்தேன். பக்கத்து வீட்டில் ஒவ்வொரு பாக்ஸு டெய்லிக்கு போகும். ஆனால் ப்ராடக்ட் டெய்லி சேல்ஸுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 பாக்ஸு 12 பாக்ஸு போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரே நாளில் 100 பாக்ஸ் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்தே நான் வந்து டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். வாட்ஸ்அப்லேயும் சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி அனுப்பிகிட்டே இருப்பேன். இதை மாதிரி நான் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிப்பீட்டடாக வாங்குங்க அப்படின்னு. அது மாதிரி ரிப்பீட்டடாகவும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குது. அதுவும் பஞ்சகவ்ய சாம்பிராணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதோட ஸ்மெல்லே நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லிக்குமே எனக்கு ஆர்டர் போய்கிட்டே தான் இருக்கும். நான் வெளியூருக்கும் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப் சேனலில் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேயுமே எனக்கு வியூவர்ஸ் வந்து பர்சனலாக கால் பண்ணி கேட்ட ப்ராடக்ட்டும் நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதாவது கமெண்ட் பாக்ஸில் கூட அவங்க கமெண்ட் பண்ணல, எனக்கு பர்சனலாக கால் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ என்னென்னா, நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா, நம்ம வந்து சும்மாவே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே மட்டும்தான். நான் நிறைய வேலை ட்ரை பண்ணேன், ஆஃபீஸ்க்கெலாம் போய் பார்த்துட்டேன். பட் ஆனால் எனக்கு வந்து டைமிங் செட் ஆகலை. நான் தம்பி இருக்கிறானா, அதனால் எனக்கு டைமிங் செட் ஆகலை. அவன் ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அவனை பார்த்துக்கிறதுக்கே யாருமே இல்லை. அதுதான் ரீசன் அதான், அவனை பார்த்துக்க யாரும் இல்லை, பெரியவங்க யாரும் கிடையாது. அதனால் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். என்ன மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நிறைய தோணிகிட்டே இருந்துச்சு. என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது வந்து எனக்கு லைட்டாக கிளிக் ஆனது தான் அந்த பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி. திடீர்னு ஆரம்பித்தேங்க. ரொம்ப முதல்லாம் போடவே இல்லைங்க. வெறும் 1000 ரூபா தான் போட்டேன். 1000 ரூபா போட்டதில் ப்ராஃபிட் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துச்சு. நம்ம சேல்ஸ் பண்ணுறதை பொறுத்து ப்ராஃபிட் நல்லா தான் வந்துச்சு. அந்த ப்ராஃபிட்டு ப்ளஸ் நான் போட்ட முதல் 2டையும் சேர்த்து மறுபடியும் ஆர்டர் போட்டேன் நான். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்டு இருக்குது நம்மக்கிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சிஸ்டி கற்பூரம்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் வந்து பஞ்சகவ்ய லிக்யூடு. நம்ம வந்து இப்போ சாம்பிராணி பஞ்சகவ்ய விளக்கெல்லாம் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி பஞ்சகவ்யத்துலேயே லிக்யூடு இருக்குது, ஃப்ளோர் கிளீனர் இருக்குது. நிறைய நிறைய ப்ராடக்ட் இன்னும் நிறையவே இருக்குது. நான் போக போக உங்களுக்கு எல்லா வீடியோலையும் நான் போட்டு விட்றேன், நான் என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். என்றைக்கேனாச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. இன்னும் நிறையா ஆர்டர் வரணும்னு வேண்டிக்கோங்க எல்லோரும். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு சாம்பிராணியை வைக்கும்போது அந்த கோயிலுக்காக நமக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் வைக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நமக்கா இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு சைடு இருந்தாலும், நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்னு தோணுது. வீட்டிலே இவ்வளோ நாள் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோ டயத்தை, எல்லா பேச்சையும் கேட்டுட்டோமோ, அடுத்தவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவங்க பேச்சை ஃபஸ்ட்டு கேட்டுட்டோமோ அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேங்க.
நம்ம அடுத்தவங்க பேச்சு நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயந்து பயந்து இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேங்க, வாழ்க்கையில் நம்மளால் முன்னேறவே முடியாதுங்க. நமக்கு என்ன தோணுதோ, பர்சனலாக நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். நல்ல விஷயமா இருந்தால் கேட்டுக்கலாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம், நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோன்னா அதை தப்புன்னு சொல்லி சுட்டி காமிச்சாங்கன்னா சத்தியமாக அதெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது. நமக்கு தெரியும்ல நம்ம தப்பு பண்ணலை, கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல. ஸோ நம்ம அந்த பாதையில் போய்கிட்டே இருக்கிற வேண்டியதான். யார் என்ன சொன்னாலும் காதுலேயே வாங்கக்கூடாதுங்க. நம்ம பண்ணுறது கரெக்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் பர்சனலாக கூட கால் பண்ணி ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.